ஆஷுரன்ஸ் இப்போ நம்ம எக்ஸல் 4.5ல ஃபோர்த் சம் போகலாமா? ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பாருங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2/3. நமக்கு ரெண்டு விஷயம் நல்லா தெரியும் இங்க இருந்து. இப்போ டொமைன் நம்ம பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு டொமைன் பார்த்தீங்கன்னா நமக்கு -1லேருந்து +1. அதே சைன் எக்ஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன வந்துடும், நமக்கு -π/2 வந்து +π/2. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சைன் வந்து இல்லையா, π/3 நம்ம π/3 60 60 × 120. ஆனால் ஆக்சுவலி டொமைன் நம்ம என்ன வரணும், -9 +9 தான் வரணும். அப்போ இந்த டொமைன் இந்த வேல்யூ இல்லையா, இந்த வேல்யூ தான் இந்த இன்டர்வல் வரல. அப்போ என்ன பண்ணலாம், அதை மாற்றிடுங்க. நம்ம என்ன பண்ணலாம், 2/3 120 டிகிரி நமக்கு அது போகலாம். 180 - 60 போகலாமா? இல்லை எல்சிஎம் மொத்தமாக கூட போடுங்க, நீங்கள் ஆன்சர் வரும். 3π - π வரும் 2π/3 கரெக்டாக வந்துடும் இல்லையா? 120 என்ன பண்ணுறா, 180 - 60 போடுறேன். என்ன ரிசல்ட் நம்ம போகிறோம்னா இந்த 2π/3 இருக்குல்ல 120 டிகிரி, அது நாட் பிலாங்ஸ் டு -π/2 வந்து +π2. ஏன்னா சைன் எக்ஸ் சொல்லும்போது அது டொமைன் கண்டிப்பாக அந்த -π வந்து +π2 இருக்கணும். இது அந்த இன்டர்வல் வெளியே இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுறோம், இப்போ மாற்றுறோம். அப்படி π - இந்த 60 போடாச்சு. இப்போ இது நமக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு இந்த சைன் π - θ என்ன வரும், இது கண்டுபிடிங்க. எந்த கோடுன்னு பானோம், 0 இல்லை 90, இது 180, இது 270. 180 இங்கே வருங்க, π - 180 180 ரொம்ப இந்த கோடு வந்துடும், செகண்ட் வந்துடும். 180 கூட ப்ளஸ் பண்ணால் நம்ம தேர்ட் கோடு வரும். இங்கே 180 தானே, அது π - θ வரும். செகண்ட் கோடு போயிடும். செகண்ட் கோடில் தெரியும் உங்களுக்கு சைனும் கொசிக்கன் ப்ளஸ். அப்போ இங்கன்னா நமக்கு ப்ளஸ் தான், சைன் தானே, அப்போ ப்ளஸ் சைன் π/3. ஓகேவா? சைன் ஆஃப் π - θ அது சைன் தீட்டா ஃபார்முலா. சரிங்களா? அப்போ இங்கே நமக்கு சைன் π/3 வந்துடுமா? இப்போ நம்ம நமக்கு அந்த சைன் கேன்சல் ஆகிடும். அப்போ π/3 வரும். which belongs to -π/2 வந்து +π/2. ஓகேவா? அது இந்த தடவை நம்ம என்ன பண்ணல, 120 இந்த இன்டர்வல் உள்ள நமக்கு என்ன பண்ணுறோம், இது மாதிரி மாற்றிட்டு π - மாற்றிட்டு இப்போ π/3 வந்துச்சா, இது நமக்கு என்ன ஆகும், அந்த இன்டர்வல் இருக்கும். இந்த சைன் கேன்சல் ஆகிடும் அது. சரிங்களா? அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பண்ணலாம். செகண்ட் சம் போகலாமா? sin inverse of sin π/4. இதுவும் அதுதான்ல, 5/45 45 × 5 வந்துடும் நமக்கு 125 வந்துருமா? சரி 225 225 வந்துருமா? இப்போ 225 கண்டிப்பாக -9 +9 வராது இல்லையா? அப்போ எப்படி மாற்றலாம் பாருங்க. சைன் வச்சா மேலே 5 இருக்கா, நீ 5 4 ஆட்டி பண்ண வரும். 1 4 4 ரிமைனிங் 1 வருமா? அந்த 1 கொஸ்டின் வந்து 1 4 4 அதை 1 பைன் போட்டுருங்க. ரிமைண்டர் அது 1 தானே, இங்கே சம்பளம் ரிமைண்டர் 1 தானே வரும். அந்த 1 π/4 இப்படி போட்டுருங்க. அவ்வளோதான். டினாமினேட்டர் சின்னதாகவும் நியூமரேட்டர் பெருசாகும் போது பண்ணுங்க, டிவைட் பண்ணிட்டு கோஷன்ட் இங்கே லெஃப்ட்ல போட்டு நியூமரேட்டர் பண்ணுங்க, ரிமைண்டர் போட்டுருங்க. இந்த டிவைஸ் அப்படியே கீழே அப்படியே இருக்கும். மிக்ஸ் ஃப்ராக்ஷன் நான் வச்சு போடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ சைன் π + 80 வந்து கீழே வந்துச்சு. π - எந்த குவாட்ரண்ட் நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட் π - θ. π + இந்த தேர்ட் குவாட்ரண்ட் தானே. தேர்ட்ல என்னது, காசு மைனஸா சைனை மைனஸா, ஏன்னா டேனும் காட்டு தான் ப்ளஸ் ஆக முடியும். அப்போ இங்கே நம்ம மைனஸ் போட்டுருங்க. புரியுங்களா? தேர்ட் குவாட்ரண்ட் வருது, தேர்ட் குவாட்ரண்ட் சைன் மைனஸ் போட்டு அப்புறம் பண்ணோம். இது ஆக்சுவல் சேஞ்ச் ஆகுது. 180 வந்து அதாவது சைனாக இருக்கும், காசாக இருக்கும், சேஞ்ச் ஆகுது. இதே நமக்கு 92 நம்ம நமக்கு சேஞ்ச் ஆகும். சைன் சேஞ்ச் ஆகும், காசாகும், காசுனா உங்களுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். அதுமாதிரி சீக்கன் கொசிக்கன் வரும், கொசிக்கன் சீக்கன் வரும். நெக்ஸ்ட் இந்த டேன் காட்டம் வரும், காட்டு டேன் வரும். எப்போ அது 90 + θ 90 - θ, அப்படின்னா 270 + θ 270 - θ. இந்த கேஸ்ல நான் உங்களுக்கு அந்த சைன் அது காசு வரும், காசு என்ன வரும், சீக்கன் கொசிக்கன் சேஞ்ச் ஆகும், டேனோ காட்டும் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இப்போதையும் என்ன பண்ணலாம், -π/4 போட்டுருவா. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு, இப்போ மைனஸ் சைன் வந்து என்ன பண்ணீங்க, அதை அந்த மைனஸ் வேல்யூ மைனஸ் இருக்குல்லையா, வந்து
டிகிரியில் ஊற்றுருங்க. என்ன ரீசன்னா நமக்கு தெரியும் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. சரிங்களா? இப்போ நான் ஆகும் சைன் கேன்சல் ஆகிடுமா? அப்போ மைனஸ் 5/4 மைனஸ் 5 அர்த்தம் மைனஸ் 45 தானே, அது கண்டிப்பாக இருக்கும். மைனஸ் 90 ப்ளஸ் 90 இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் தெரிஞ்ச என்னது சைன் எக்ஸ் டொமைன் பார்த்தீங்கன்னா அது -5 ப்ளஸ் 5/2. சைன் இன்வெர்ஸ் போகும்போது என்ன ஆகும்? -1 ப்ளஸ் 1, அவ்வளோதான். அப்புறம் இந்த குவார்டர்லாம் வந்து பார்த்துங்க. சைன் 90 ப்ளஸ் தீட்டா 180 ப்ளஸ் 1 நம்ம எது நல்லதுன்னா 180 இல்லை 360 மாற்ற நல்லது. அதாவது பை ப்ளஸ் தீட்டா பை மைனஸ் தீட்டா இல்லை 2π ப்ளஸ் தீட்டா 2π மைனஸ் தீட்டா. இது பண்ணி அது பண்ணால் ஈஸியாக இருக்கும். என்ன ரீசன் நம்ம என்ன தர நமக்கு பேர் மாறுதுல, சீக்கிரம் கொஸ்டின் வரும், கோசிக்கன் சீக்கிரம் மாறும், டேன் காட்டம் வரும், காட் டேன் மாறும். அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா 180 ப்ளஸ் தீட்டா 180 மைனஸ் தீட்டா இல்லை 360 ப்ளஸ் தீட்டா 360 மைனஸ் தீட்டா, அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். சைன் சைனாக இருக்கும், காசாக இருக்கும். நீங்கள் ஒன்லி எந்த கோடுன்னு பார்த்துட்டு ப்ளஸ்ஸாக மைனஸ் எடுத்துங்க, அவ்வளோ.